இந்த படம் ப்ரொடியூசர் முரளி பிரபாகர், டைரக்டர் சாய் பிரபாகர் மீனா. இந்த படத்தில் நான் இருக்கேன், மற்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாங்க. நல்லா தான் இருக்கேன். அது வேண்டாம். கூல் சுரேஷ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி அறிமுகம்னா எங்களுக்கு யாருக்குமே தேவை கிடையாது. இருந்தாலும் ஒரு நண்பர் அழைத்தாருக்கிறதுனால அவர் முதல் 2வது படம் ஹீரோ நடிக்கிறாரு. கூல் சுரேஷ் வந்து ரொம்ப படிப்படியாக இந்த நிலைமைக்கு உயர்ந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும், மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வளர்ச்சியை வந்து கண் முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டி ராஜேந்திரன் சார் படத்தில் ஆரம்பித்து சந்தான சார் படத்தில் நிறைய நடித்து, என் கூட நடித்து, அப்புறம் தேட்டருக்கு ரிவ்யூ பண்ணி பல ஹீரோக்கள் படத்தை வந்து அவருடைய அந்த அடுக்கு முடித்த வசனங்களால் அலங்கரித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நண்பரை தெரியாத ஆளே கிடையாது. இன்றைக்கி அவர் வந்து ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தோட பூஜை பார்க்கும்போது எங்களுடைய புரட்சி தலைவர் இதயக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் பாருங்க. அந்த அழகான சிரிப்பு வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும். இவரை பர்சனலாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது வந்து சேட்டக்காரர்னு எல்லாரையும் பாசத்தால் அழைக்கப்படுபவர். இவர் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சாய் பிரபா மீனா அவர்களும், சாய் பிரபா முரளி அவர்களும், நான் சொல்றது சாய் பிரபா மீனா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் முரளி பிரபாரன் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய காத்திருக்கின்ற நரேஷ் அவர்களுக்கும், முத்து அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் நரேஷ் அவர்களுக்கும், நம்முடைய பிஆர்ஓ செல்வா வேலு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவன். நன்றி, வணக்கம். அது வந்து அவரே அவருக்கு வச்சுக்கிட்டது. ஏன்னா ஒருத்தங்க கேரக்டர் அவங்களுக்கு தெரியும். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டெம்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் தான் ஒரு ஹை பீச் சவுண்ட் போடுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு மட்டும். மற்ற டைம்லாம் ரொம்ப கூலான ஆள். என் கூட நான் 2 படம் நடிச்சிருக்கேன். வடக்கு பெற்ற ராமசாமி, சந்திரமுகி 2 நடித்தேன். ரொம்ப கூலான டைப்பு. ஆனால் இவர் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவர் பெரிய கோவக்கார மாதிரி இருப்பாருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இஸ் வெரி ஸ்வீட் பர்சன், ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன், நல்ல மனசு சொந்தக்காரர். அதனால தான் நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் நேற்று நைட் 8:30 மணிக்கு பூஜை கூப்பிட்டா நீ காலை 8:30க்கு வந்துட்டோம். அதான் அவருடைய அன்பு. அவர் உலக அதிசயத்தில் ஒரு பூஜை, சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டோம். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் லேட்டு. ஒரு பில்டப் தான். ஆமாம், ஒரு பில்டப். வரும்போதே அவர் பார்த்தீங்கன்னா அப்படி கார்லேருந்து இறங்கி கண்ணாடிலாம் போட்டு, அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கணும் எல்லாருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். இந்த உலகம் நம்மளை என்ன வேணாலும் பேசும். ஆனால் நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். உலகம் என்ன சொல்லுங்கிற நம்ம பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் கூல் சுரேஷ் வந்து நிறைய பேர் ரோல் மாடல். நான் இப்படி தான், நான் வருவேன், ஜெயிப்பேன் பாரு அப்படின்னு அதை நோக்கி போயிட்டே இருக்காரு. இந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் இன்னைக்கு வந்து லீட் ஆக்டராக மாறி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து இப்போ கடைசியாக நான் பண்ண பகாசுரன் வரைக்கும் அண்ணன் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல நண்பர். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பட்ஜெட் வைஸ், டேட் வைஸ் அன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான மனுஷன். கூல் சுரேஷ்னு அன்றைக்கே தெரியும். பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறது அன்றைக்கே எனக்கு எந்த அவ்வளோ ஸ்ட்ரகிளில் கூட நின்று சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி நின்ன மனுஷனுக்காக இன்றைக்கி வந்து கூட நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் ஒன்றா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில். அந்த வகையில் இன்றைக்கி அவர் வந்து கதாநாயகனாக உயர்ந்து இன்றைக்கி அவரோட படத்தோட பூஜையில் வந்து நிற்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது சொல்ல முடியாது. ஃபோன்லேயே சொன்னேன், என்னென்ன இப்படிலாம் ஷாக் கொடுக்குறீங்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த விஷயம். ஏன்னா இங்கே சினிமாவுக்கு வந்து கதாநாயகர்களாக நடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஒரே விஷயம் திறமை. அது வந்து இத்தனை படங்களை ஓட வச்சு நிறைய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண ஒரு திறமைசாலி. அவர் வந்து நிச்சயமாக கதையின் நாயகனாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நிச்சயமாக செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த டேரக்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கார் சாய் பிரபாகர் அவர்கள். 2 பேரும் சேர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் முரளி சாருக்கு ஒரு நல்ல படம் பண்ணி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல லாபகரமான படத்தை கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிற இந்த நேரத்தில்
இவர் ஹீரோவை நடித்தாலும் தொடர்ந்து எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் படத்தில் நடிக்கணும். அது வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகிடக்கூடாது. அப்படியே அந்த பக்கம் ஆமாம். இப்போ சந்தான அண்ணன் இல்லாமல் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ வறட்சியாக இருக்குது காமெடியில். அந்த மாதிரி கூல் சுரேஷ் அண்ணன் ஒரு நல்ல துணை கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். எந்த மாதிரி ரோல் கொடுத்தீங்கனாலும் டக்குன்னு அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகிடுவார். ரொம்ப நல்ல ஆக்டர். சமீபமாக கொஞ்சம் நடிப்பில் கம்மி பண்ணியிருந்தார். இப்போத்துலேருந்து அது நடிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு என்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லா டைரக்டரும் வந்து அவர் பாராட்டுறாங்க, போடுறாங்க. ஆனா ஒரு ஹீரோ மட்டும் யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன காரணம் சார்? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும். இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. நிச்சயமாக நாளைக்கு நான் டைரக்ட் பண்ணி அண்ணன் ஹீரோவை நடிக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் சார். என்ன வேணால் நடக்கலாம் சினிமாவில். ஸோ நாங்களாம் தயார் தான். முடியாதுன்னு யாரும் சொல்லி அது ஒரு நாள் வரணும், ஒரு நேரம் வரணும். எல்லாம் சந்தர்ப்பம் சரி அமையிறப்ப கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்னீங்க ஒரு லேக் இருக்குன்னு, காமெடி ஒரு லேக் இருக்குன்னீங்க. இப்போ வந்து இருக்கிற யோகி பாபு கூட லேக் இல்லையா? நீங்கள் யாரையும் குறிப்பிட்டு பேச வேணாம். ஆனால் தமிழ் சினிமாலே இப்போ காமெடிக்கு சார் வந்து சொன்னீங்க, வரட்சி சொன்னீங்க, சந்தான சார் சொன்னீங்க. ஆனா வந்து சந்தான சார் இப்போ ஒரு படம் பண்ணாங்க. யோகி பாபு சார் இப்போ முக்கிய கதாபாத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காமெடியானா இன்னைக்கு வந்து நிச்சயமாக ஒரு வறட்சி இருக்குது சினிமாவில். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். யோகி பாபு அண்ணனும் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். அவர் ஒரு இன்னைக்கு காமெடியன்லேருந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு போயிட்டார் அவருமே. நீங்களே சொல்றீங்க நல்ல காமெடி ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஏன் இவருக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி இன்னும் வளர்த்து அது நல்ல காமெடி படம் பண்ணுற டைரக்டர்ஸ் யோசிக்கணும். இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான ஜானல் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் எங்கள் படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்துடும் இல்லையா? இப்போ காமெடி படம் நிறைய பண்ணுற டைரக்டர்ஸ் வந்து அதை எடுத்து கூல் சுரேஷ் அந்த மாதிரி நடிகர்களை பயன்படுத்திக்கணும். நிறைய நல்ல நல்ல நடிகர்கள் இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்களோட திறமையை வந்து டைரக்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அது காமெடி படம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுக்கிறது அவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. அதுல வந்து நான் ஏற்கனவே படம் எடுத்ததை பத்தி திருப்பி அதே விஷயத்த வந்து உண்மையா நடக்குது தமிழ்நாட்டுல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. இப்ப எப்படி சார் ஒரு படத்துல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு காரணமே அந்த படம் மூலயமா தெரியாத ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் விழிப்புணர்வு ஆவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் அதை வந்து படத்துல வைக்கிறது. அந்த கண்டென்ட்டை அதை வச்சு அந்த பெருசா பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட பண்றது இல்லை. இப்போ நம்ம பகாசுரன் மாதிரி ஒரு படத்துல வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ள தங்குற பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம். அது வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எல்லா பெண்கள் கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டல் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் பொறுத்து அது அந்தந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுத்துடணும். அந்த கேம்பஸை அங்கே அது குற்றம் செஞ்சவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒர்க் ஆகாது. மற்றபடி எல்லா இடத்துலையும் சிசிடிவி இஸ் ஒர்க்கிங் வெல். சிசிடிவியால் தான் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதுதான் அடுத்த கட்டம் நம்மளோட பாதுகாப்பு. ஸோ எல்லா பெண்கள் கல்லூரிகளில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற வளாகத்தில் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் பண்ணி அதை அந்த லோக்கல் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டான தீர்வு. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி. சார் நீங்கள் வந்து கல்லூரி பள்ளியெல்லாம் பார்க்கக்கூடாது சார். பெண்கள் அதிகமாக கூட்டுற ஒரு வளாகம் இருக்குனாலே அங்கே ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு அதை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆல்ரெடி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அந்த லோக்கல் ஏரியாவோட ரோட் மேப் எல்லாம் கனெக்டடில் தான் இருக்குது. அங்கே இருக்க ஒரு 10 ஸ்கூல் இருக்குமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில், அந்த 10 ஸ்கூலோட சர்வேலன்ஸும் அந்த ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க. இங்கே பயம் தான் தப்பை குறைக்குமே தவிர தண்டனைகளுக்கு தப்பை குறைக்காது. பயம் உருவாக்கணும். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். கூல் சுரேஷ் அண்ணாவோட சொல்லவே வேண்டாம். கூல் சுரேஷ் அண்ணாவோட 3ஆவது மூவி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட கூட நின்று நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவருக்கு என்னோட ஹார்ட்லி விஷஸ் அவருக்கு. அண்ட் முரளி சாருக்கு ப்ரொடியூசர், அவரும் இன்னும் மென்மேலும் நிறையா படம் பண்ணோம். ப்ளஸ் நம்மளோட டேரக்டர் சாய் பிரபா சாருக்கும் என்னோட ஹார்ட்லி விஷஸ். அண்ட் ஹோல் டீமும் பயங்கர சக்ஸஸ் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ரவீனா சார் கூட தான் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 monthஸில் வெளில வந்துடும் ப்ரோ. ஆமாம். அண்ணா எனக்கு நமக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண போல நமக்கு. ப்ளஸ் அடுத்த அல்டிமேட்டில் அண்ணா உள்ளே போகிறாரு அல்டிமேட் சீசனில். ஸோ அதனால் அண்ணா சப்போர்ட் பண்ணுவார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு. நான் வாழ்த்துறதுக்கு வந்திருக்க முதல் தாய்க்குளம் இவங்க தான். வருக என வரவேற்கிறேன்.
நன்றி 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 அண்ணே கூலு கிளப்புங்க தூளு. நீங்க மட்டும்தான் கொடுப்பீங்களா பஞ்சு? நாங்க கொடுப்போம். ஸோ சார் சொன்னாங்க, மோகன் சார் சொன்ன அந்த திறமை, டேலண்ட், அந்த டேலண்ட்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா திறமை மட்டும் பத்தாது, திறமைக்குள்ள ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ டேலண்ட்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன், சப்போர்ட்ன்றது அந்த பில்டிங். ஸோ கூல் சுரேஷ் அண்ணாக்கு இருக்கிற திறமை பத்தி எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை எல்லா வியூவர்ஸுக்கும் தெரியும். ஸோ கூல் சுரேஷ் அண்ணாவை எனக்கு எதனால பிடிக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்தை தேடி போறோம், ஆனா அந்த அங்கீகாரத்தை அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூல் சுரேஷ் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா இருந்து படிப்படியா ஒரு வெற்றி இன்னைக்கு பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஹீரோவா நம்ம வந்து கூல் சுரேஷ் அண்ணாவை பாக்குறோம். சாரி அண்ணான் கூல் ஸ்டார் பாக்குறோம். ஸோ அவங்களோட வெற்றியில நான் என்னோட வெற்றியை பாக்குறேன். ஸோ இதே மாதிரி டேலண்ட், அப்கமிங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. பிஎம்எஸ் ப்ரொடக்ஷன்ஸோட முரளி சார் ப்ரொடியூசர் அண்ட் சாய் பிரபா டைரக்டர் அண்ட் மொத்த டீம். ஹீரோயின் பேர் ஸ்ரீவித்யா. மறந்துட்டீங்களா? ஸ்ரீவித்யா ஹீரோயின்ஸ் இல்ல என்ன காரணம்னா, நான் பெண்கள் என் வாயில அம்மா அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க, அதனாலதான் நான் பேர் தானே கேட்டேன். ஸ்ரீவித்யா ஹீரோயினுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 1 இன்னும் டைட்டில் வைக்கல. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க, நம்ம கூல் ஸ்டார் சப்போர்ட் பண்ணுங்க. 100 days பிளாக் பஸ்டர் படமா இது வரணும். என்னோட வாழ்த்துக்கள். விட மாட்டீங்களா? கேளுங்க. நிறைய படம் பண்றாரு, ஆனா அவங்களோட மனைவியாவோ லவராவோ நடிக்கணும்னு சொன்னா யாராவது அப்ரோச் பண்ணா, எந்த ஹீரோயினும் சரி, எந்த ஒரு துணை நடிகரும் சரி வந்து உடனே கூல்ஸ்னு வேணாம்னு சொல்றாங்க. யார் அது? சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. நான் வந்து கேக்குறேன், அவாய்ட் பண்றாங்க. ஏன் வைனான் என்ன கேட்கவே இல்லைங்க. நான் இருந்தேன், என் பக்கம் குவீன்சி இருந்தாங்க, என்ன அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு குவீன்சியை கேட்டாங்க. குவீன்சி ஓகே சொல்லியாச்சு. நீங்க தான் வந்து அப்படி நினைக்கிறீங்க. கேட்ட உடனே ஓகே சொல்லியாச்சு, நடிக்கிறாங்க உங்க கூட. ஆமா அண்ணேன்னு சொல்லிட்டு சரி, ஓகே ஓகே டன். இப்போவாச்சும் தெரியுதாங்க, எல்லா தாய் குலங்களும் என்ன அண்ணான்னு தான் சொல்றாங்க. ஒரு மாலை போட்டதுக்கு என்ன அப்படி வச்சு செஞ்சிட்டீங்களா? இன்னொரு தடவை அண்ணா சொல்லுமா? கூல் அண்ணன், அண்ணன் அண்ணன். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயம், அது நன்றி. அது வந்து முதல்ல எனது சினிமா ஆசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறேன். இது வந்து என்னோட 4வது படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம். ஃபுல்லாக வந்து கேங்ஸ்டர், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இதில் காமெடியோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம். இந்த படத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன உடனே சரி ஓகே பண்ணலாம், ஒன்லைன் மட்டும்தான் சொன்னேன். அதுக்கே அவருக்கு பிடிச்சி இதை பண்ணலான்னு சொல்லி முரளி பிரபாகரன் சார் வந்து பிஎம்எஸ் சினி என்டர்டெயின்மெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இன்னைக்கு எனக்காக வந்து இந்த படத்தை இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஹீரோ யார் போடலாம் அப்படின்னு யோசிக்க சொல்ல நான் ஒரு 2-3 பேரை மைண்டில் வச்சேன். ஆனால் அந்த 2-3 பேருமே சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அதான் வந்து புதுசாக ஒரு டைரக்டராக இருக்கவே அது எனக்கு கொடுக்கல அந்த ரெஸ்பான்ஸை சரியா. அதே மாதிரி அதை கேட்டாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, மீதி 2 படம் ஏன் ரிலீஸ் ஆகலை? அது வந்து என்னுடைய தப்பு கிடையாது, அது வந்து ஒரு ப்ரொடியூசரோட தப்பு. ஒரு ப்ரொடியூசரோட கடமை என்னன்னா, ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன மாதிரி திறமையானவங்களும் சரி, என்ன மாதிரி சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியும். அது வந்து படம் ரிலீஸ் ஆனாதான் எங்கள் பேர் வந்து வெளியில் தெரியும். அப்போ தான் நான் அப்புறம் அண்ணன் வந்து எனக்கு இப்போ தெரியாது, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இவர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரினா ஒரு சப்ஜெக்ட் இருக்குண்ணா பண்ணுறீங்களா கேட்டேன்னா, பண்ணிடலாண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ டைரக்டராக இந்த படத்துக்கு வந்து என்னை இது பண்ணி அண்ணன் தான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இது ப்ரொடியூசர் முரளி பிரபாகரன் சார், ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் வந்து பயங்கர சப்போர்ட்டு. இங்கே வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும்
எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜீவா ஜெய் ஆகாஷ் கூட நீங்க ஜெய் ஆகாஷ் கூட தொடர்ந்து நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து என்ன சொல்றீங்க, 2 படம் ரிலீஸ் பண்ணணும், அவர் தானே ப்ரொடியூசர்? இல்லை சார், ஒரு படம் அவர் ப்ரொடியூசர், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ஆர்மின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து இன்னும் எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியல. ஆமாம் சார், நீங்கள் தான் கேட்டீங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஜெய் ஆகாஷ் கூட நான் தொடர்ந்து டிராவல் பண்ணுவேன்ட்டு. சரிங்களா, ஏன் அவருக்கு ஹீரோவா காரணம் என்ன? இல்லை சார், இது வந்து பட்ஜெட் படம், அதனால நான் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டா இல்ல சின்ன பட்ஜெட்? அப்படி இல்லை சார். அவர் வந்து இப்போ வந்து இங்கே இல்லை, அவருக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி அவர் வந்து லண்டனில் இருக்கார் இப்போ. அதனால அவர்கிட்ட ஆனால் இந்த படத்தில் ஒரு அப்பியரன்ஸ் ரோல் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஒரு அப்பியரன்ஸ் ரோல் கண்டிப்பாக பண்ணுவார். இல்லை சார், அது நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா படத்துலையும் அவரோட ஃபோட்டோ இல்லாமல் எந்த படமும் வரவே வராது. அதேமாதிரி என் ட்ரைலரில் கூட முதல்ல எனக்கு சினிமா ஆசா டாக்டர் புன்னகை மன்னன் செய்யாக்கா சொல்லி தான் என் படத்தோட ட்ரைலரே ஸ்டார்ட் பண்ணுவேன். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். ஸ்டென்ட் மாஸ்டர் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ப்ரொடக்ஷன் நம்பர் 1ன்னு வச்சிருக்கு. இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் பேர் வந்து வைக்கல, அது சில காரணத்தினால அது அப்படியே வச்சிருக்கு. பட் இன்னைக்கு நடக்கிற இந்த விழாவுக்கு வந்து எல்லாமே வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சினிமா வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதையே மீறி இந்த மாதிரி சாய் பிரபா டைரக்டர், இப்போ கூல் ஜெயந்த் வந்து ஆல்ரெடி வந்து சாரி கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ஆல்ரெடி எங்கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நண்பராக இருக்கார். எவ்வளோ படங்கள் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு. இப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறாருன்னும் போது பட் வந்து அந்த கட்ஸுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே வந்து. நான் அந்த மாதிரி வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவை உண்மையாக நேசித்து இத்தனை வருஷ காலமாக இருந்து பொறுத்து இந்த காலகட்டங்களில் படம் பண்ணுறாரு, அவர் ஒரு ஹீரோவாக பண்ணுறாருன்னு சொல்லும்போது அண்ணன் ரவி மரியா வந்திருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து என் பேர் சூப்பர் குட் ஜீவா, நான் சொல்ல மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் 50வது படம் ஜீவா, அந்த படத்துக்கு ஹீரோ. அண்ணன் வந்து ரவி மரியா வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. இவர் சாய் பிரபா படம் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹெட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். இதில் நல்ல ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக சூப்பராக பண்ணார். அது ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் அப்படி நிற்கிது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உடனே வந்து எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் வந்து கரெக்டாக தயாரிப்பாளர் முரளி வந்து ஆல்ரெடி வந்திருக்காரு. அதாவது சினிமாவை நல்லா நேசித்து வந்திருக்காரு. அந்த சினிமாவை பொறுத்தவரைக்கும் சினிமாவை யார் ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ அந்த சினிமா வாழ வைக்கின்றதுக்கு உதாரணம் ரவி மரியா அண்ணா இருக்காரு டைரக்டர். அதே மாதிரி இவருக்காக வேண்டியே இல்லை, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படங்களை கொடுக்கணும், குடும்பத்தோட தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து இவர் வந்து இப்போ இந்த படத்துக்கு வந்து பேர் இனிமேல் தலைப்பு சூட்டுவாங்க. அது நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாமே கேட்ட விஷயங்கள் என்னென்னா, சரி தம்பி நம்ம பண்ணான்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, நான் என்னப்பா கூல் சுரேஷ் சார்னு எல்லாம் ஹீரோவாக வரும்போது அவருக்கும் ஒரு ஆசை இருக்காதா, வரட்டுமே, அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை அவர் வச்சு வராருன்னும் போது அந்த கட்ஸை நம்ம பாராட்டணும். ஆகையால் வந்து இந்த படம் வந்து மென்மேலும் வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளர்ன்றவர் வந்து முன்னாடி வந்து எடுத்து செய்யணுன்றது வந்து பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், திருவள்ளூர்ல இருந்து இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி, கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து தயாரிப்பாளராக இன்னைக்கு நின்று இருக்காருன்னும் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இவரை மாதிரி வந்து அந்த துணிச்சலோட வந்து சினிமா உலகத்தை வாழ வைக்கணும், சினிமா இயக்குநர்களை வாழ வைக்கணும், சினிமா நடிகர்களை வாழ வைக்கணும், எல்லா ஒட்டுமொத்த வந்து தொழில் ஸ்தாபனம் உள்ள எல்லா தொழில் கலைஞர்களையும் வாழ வைக்கணும், இந்த சினிமாவால் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அவருக்கு தகுந்த மாதிரி நான் எடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து வாய்ப்பளிச்சுக்கு நன்றி கேட்டு வணங்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை நம்பி எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவர் வந்து ஒரு கதை சொன்னார், இவர் இந்த மாதிரி ஒரு பண்ண போகிறேன், இந்த மாதிரி செய்ய போகிறேன், எதனா ஐடியா இருக்கான்னு ஒரு ஸ்டோரி கேட்டேன். நல்ல இதுவாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு தயாரித்த 2 படத்தோட இதுவும் நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. இவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், இந்த படத்தை நல்லபடியாக எடுப்போம், முடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கதாநாயகனாக வந்து ஒரு புது பிரவேசத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவர் வந்து கூல் ஸ்டாராக மட்டும் கிடையாது,
இந்தியாவுக்கே வந்து பேன் இந்தியா ஸ்டாரா மாற வேண்டும் அப்படின்றத வந்து நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, எங்க அண்ணன் வீடியோஸ்லாம் நாங்க பார்ப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து ஷூ போடாம போயிருக்காங்க. அந்த பசங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்தவர் எங்க அண்ணன். இந்த மாதிரி நல்ல நடிகர் இல்லை, நல்ல மனிதரை வாழ வைக்க நிறைய ப்ரொடியூசர் வர வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்களே போட்டு அண்ணனை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஹீரோவை ஆக்கியிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க வேணும். சில பேருக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு உதவுற மனசு இருக்குமானா இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட பல்லாயிரம் கோடி சொத்து இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு உதவணுன்ற மனசு இருக்கு. அவர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரிய ரசிகர் கூட்டத்தோடு அன்னைக்கு வரும். அதனால எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் மத்திய அமைச்சரை கிட்ட கேட்டுக்கிறேன், ஒன்றிய அரசுகிட்டையும் கேட்டுக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு Y பிரிவு பாதுகாப்பு இல்லை, Z பிரிவு பாதுகாப்பு எங்கள் அண்ணனுக்கு கொடுத்து, ஏன்னா அவர் வந்து ரசிகர் பட்டாளம், பெரிய ரசிகர் பட்டாளம் உடையவர். அவருக்கு Z பிரிவு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்றத ரோஸ்ட் பிரதர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எங்கள் அண்ணன் மிகப்பெரிய நடிகராகணும், மிகப்பெரிய ஹீரோ, இந்த ஹீரோவா அவர் வந்து சாதிக்கணுன்றது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதை நிறைவேறணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேட்டர் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு முன்னாடி அண்ணன் இருப்பார். நான் பார்த்துருக்கேன் எல்லா படத்துலையும் சரி, வந்து நின்று அவர் தான் பேசுவார், அவர் தான். ஆனால் இப்போ வந்து ஹீரோவா நிற்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன் தான், மறந்துடாதீங்க. அடுத்த இளைய தளபதியாக எங்களுடைய அண்ணன் கூல் சுரேஷ் வந்து விஜய் சார் விட்டு போன இடத்தை எங்க அண்ணன் நிரப்புவார், நிரப்ப வேண்டும். கூல் சுரேஷுக்கு வழக்கத்தை போடு. நல்லா போட்டீங்கப்பா, நல்லா போட்டீங்க. இனிய துவக்க நாளில் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமை நண்பர் கூல் சுரேஷை பற்றி நான் சொல்ல வேணாம், என்றும் கூலாகவே வச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர். ஆனால் திடீர்னு சவுண்டாக பேசுவார், ஆனால் நல்ல கருத்தை பேசுவார். அவர் இது முன்னாடி பண்ண படத்துக்கு நான் தான் வில்லனாக பண்ணேன், ஹீரோ பண்ண படத்துக்கு. இந்த படத்தில் டேரக்டர் பேசியிருக்காங்க, கதை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வெற்றி அடைய அந்த முருகப்பெருமானுடைய ஆசையை நான் கேட்டுக்கிறேன். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு. சிங்கம், அடுத்து தன்மான சிங்கம், தரணி போற்றும் தங்கம், எதிரிகளின் பங்கம், நண்பர்களின் அங்கம், கூல் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்கள் உங்கள் முன்னே பேசுவார்கள். நீங்க பேசுங்க, கடைசியா பேசுங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி, திஸ் இஸ் கூல் சுரேஷ். இவ்வளோதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேபில் இது வரைக்கும் நான் எவ்வளவோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இன்றைக்கி அதே இடத்துல, அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க, நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? என்னை வந்து பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. காரணம், என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும், என் தானே தலைவன் SCR அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள், கூல் சுரேஷ் நண்பர்கள், நற்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தேன். வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில், வெளியில் பஸ்ஸில், இந்த மாதிரி இடத்துல நிறைய பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ காமிச்சிங்கல்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அஜித் சார், விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, வெளியூரில் உள்ளவங்க, அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம், கூல் சுரேஷ் அண்ணனோட படம், கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அப்படின்றப்போ
எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், அவர் கூட பாருங்க, சாய் பிரபா மீனா, மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர். என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்துல தான் வச்சிருக்கணும். ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாற்றுறவங்க. அந்த எண்ணத்தில் நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள், இயக்குனர், நடிகர், அவருடைய படத்தின் மூலமாக முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள். ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்கள் நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழகாக காட்டலைன்னா அப்புறம் இவங்க காட்டுன்னு காட்டுவாங்க. சரிங்களா? நல்லா என்ன காட்டிங்க. அப்புறம் தயாரிப்பாளர், வாங்க வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். முரளி பிரபாகர் சார், என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக, அதுவும் இல்லாமல் இது பேன் இந்தியா படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தான் போனான் அப்படின்னு இல்லை. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இது வந்து பேன் இந்தியா படம். என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க, என்னுடைய ரசிகர்கள் ஆந்திராவில் இருக்காங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே உள்ள கூட்டத்தை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம். என்ன சார்? கண்டிப்பா. மைக்கு மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல வேலை நான் மைக்கு மேல சத்தியம் பண்ண சொன்னேன். இதை ஹீரோயினை பக்கத்துல வச்சு இது பண்ண சொன்னா என்ன பண்ண நடந்திருக்கும்பா. இது வந்து கண்டிப்பாக பேன் இந்தியா படம். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பூஜையை இங்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த படத்தின் ஆடியோ ரிலீஸ் என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், இவரோட உங்க மனைவியின் மீது ஆணையா சொல்றேன். சாரு கும்பிடுற சாமி மேல ஆணையாக சொல்றேன், சார் தெய்வமாக நினைக்கும் சினிமா மீது ஆணையாக சொல்றேன். கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது 10 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்துல கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்ட்ல உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்துல நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இனிமே இவர் கூல் ஸ்டார் கிடையாது, வேர்ல்ட் ஸ்டார். பாத்தீங்களா, நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்க வந்துட்டே இருக்கு. யூடியூப் ஸ்டாரா இருந்தேன், கூல் ஸ்டாரா இருந்தேன், இப்போ வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்தில் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நான் ஓரமாக நின்னேன். ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க, ஒரு எம்பி, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க. அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் ஓரமாக நின்னேன். அந்த கூட்டத்திலையும் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த நேரத்தில் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு, ஆனால் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ சொன்ன ஏதோ சூழ்நிலைக்கு காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்ல, ஆமாங்க நான் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கத்துல என்னங்க தப்பு? இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, ஜாதி பார்த்து பழகிறவங்க இந்த கூல் சுரேஷ். புரியுதுங்களா? எனக்கு எல்லாருமே தான் வேணும், மாம்பழமும் வேணும், பானையும் வேணும், சூரியனும் வேணும். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்ல. எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு, சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த கூல் சுரேஷ். என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவங்க தான் இந்த கூல் சுரேஷ். இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன். அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு?
எல்லா ரசிகர்களும் தான், எல்லா தலைவர்களும் தான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க. சங்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கீங்க. நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க, சொல்லிக்கீங்க. நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற என்னோட இலக்கு. இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் 12-13 வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள், நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் 12-13 வருடமாக எனக்கு தெரியும். நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக தெரு தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி, அண்ணா நீங்க பண்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுண்ணா அப்படின்ட்டு உடனே ஆவடியில அடுத்த வாரமே ஒரு 200-300 பேர் திரட்டி அந்த ஏரியால எல்லாருக்கும் நிலவேம்பு, அந்த நேரம் வந்து 17-18 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல டெங்கு எல்லா உலகமெல்லாம் பரவி இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே 15-16 அந்த டைம்ல உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ எனக்கு தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனரா இருக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது, அப்புறம் இந்த ஷூ நக்கி அப்படின்னு சொல்றது, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. இப்பவும் சொல்றாங்க, ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண நினைக்கிறேன், அது உங்களுக்கு சோறு போடாது. புரியுதுங்களா? இப்பவும் சொல்ற, ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம், ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தவங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அது தெரிவிக்காது. இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நேற்று நான் போன்ல பேசினேன். சார், நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு, உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க. நான் வந்து நீங்க ஜாதி தான், நான் ஜாதி இல்ல. நீங்க ஜாதினா நான் ஜாதி இல்ல. நான் உங்கள் ஜாதி, நான் சினிமா ஜாதி. புரியுதுங்களா? ஜனநாயகன் சொல்றாங்க, எல்லா கட்சியும் தாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? திமுக கட்சி இங்க இருக்கு, ரெட்டலை இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு. பாருங்க, கண்டிப்பாக நடக்குமா இல்லையாவா சார்? தயாரிப்பாளர் சார், நேரு ஸ்டேடியத்துல நடக்குமா நடக்காதா? இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா? ஏங்க, முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சா எல்லாமே நடக்குங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பாக நடக்குண்டா. கண்டிப்பாக சார். இல்லங்க, நீங்க பாவம் பண்ணல, புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க. புண்ணியம் பண்ணதால தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்துல ஆடியோ ரிலீஸ் நடக்கும். புரியுதுங்களா? டைட்டில் வச்சிருக்கோம் சார், ஆனா அதை வந்து இப்ப சொல்ல மாட்டோம். இல்ல, சார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் டைட்டில் ஒன்றும் இது பண்ணாம இருக்கும். இப்ப வந்து நம்ம வைக்கிற டைட்டில் இன்னொருத்தவங்க வச்சிடுறாங்கன்னா, இல்ல ஓப்பனா சொல்லிடுவோம் சார், நாங்க ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருக்கோம் சார். அந்த டைட்டில் வந்து நம்ம அஜித் சார், தல அஜித் சாரோட படத்துக்கு அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கதா ஒரு தகவல் வந்துச்சு. அதனால பொறுமையாக பேசி ஒரு தீர்வு காணி அது அந்த டைட்டில் நாங்க திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இருக்கிறோம். அதான டாக்டர் சார்? ஆமா சார், இதுதான் உண்மை. அப்புறம் அதையும் சொல்லிடுறேன். அது மஞ்சள் வீரன் அந்த படம் வேற, இந்த படம் வேற. சரிங்களா? அதே இதையும் போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க.
மஞ்சள் வீரன் வேற, இந்த படம் வேற. இது வந்து நான் கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம் இது, புரியுதுங்களா? நான் ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்கேன். அந்த படத்துல மகாநதி அண்ணன் தான் வில்லனா நடிச்சிருந்தவர். அது நிறைய பேருக்கு அது கொரோனா டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய பப்ளிசிட்டி கம்மியா இருந்ததுனால அது பண்ண முடியல. ஆமா அது பண்ண முடியல. இப்போ வந்து இது வந்து என்னுடைய 4வது படம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, இது என்னுடைய 4வது படம். இது கதாநாயகனாக நடிக்கும் 4வது படம். இது நம்ம படமா? நீங்க எப்ப எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பாக அப்ப ரிலீஸ் ஆகும். இல்ல இருங்க சார், டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா? ஏன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க ரசிகர்கள் எல்லாருமே கூல் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணாக்கா அது எனக்கும் பிளஸ்ஸா இருக்கும், விஜய் சாருக்கும் பிளஸ்ஸா இருக்கும்.